தமிழ் திரையிசை உலகை தன் இசையால் தாலாட்டி மென்மையாக வருடி கொடுத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். காலத்தால் அழியாத இந்த கலைத்தாய் இன்று காலை 4:15 மணியளவில் காலமானார். தன்னுடைய இசையிலும் பாடலிலும் அனைவரின் நெஞ்சங்களிலும் நீங்கா இடம் பிடித்த எம்.எஸ்.வி ஒரு மாபெரும் கலைஞர். மிகப்பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நடிகராக இருந்தவர். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று மிகப்பெரிய நடிகர்களுக்கான படங்களுக்கு இசையமைத்தவர். உடுமலை நாராயண கவி, கவிஞர் கண்ணதாசன், வாலி, இன்றைய வைரமுத்து வரை எண்ணற்ற கவிஞர்களின் பாடல்களுக்கு இசையமைத்தவர். இசையமைத்தது மட்டுமல்ல, எண்ணற்ற இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கும் அந்த பாடல்களை பாடவும் செய்திருக்கிறார். அன்றைய தில்லுமுல்லு முதல் இன்றைய தில்லுமுல்லு வரை தன்னுடைய கலையை நிரூபித்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் இன்று இசையோடு கலந்திருக்கிறார். அவரை பற்றிய இன்றைய இரங்கல் நிகழ்ச்சியில் அவருடைய பல படங்களில் அவருடைய படங்களுக்கு பாடியவர் பிரபல நடிகை, பிரபல பின்னணி பாடகி குளித்தா குற்றாலம், கும்பிட்டா பரமசிவம் பாடலில் பாடியவர். இன்று அவருடைய இசை கடவுளை மரணித்து விட்டார் என்கின்ற வேதனையிலும் அவரை பற்றி அறிந்தும் அறியாத பல செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திருமதி டி.கே. கலா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படின்னா இசை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இசையோடு கலந்த ஒரு மனிதரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்தில் அவரை பற்றி நிறைய விஷயங்களை இந்த இசை உலகத்தில் அவருக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு அவரை பற்றி அறியாத பல விஷயங்கள் இருக்கிற. உங்களுக்கு அவரை பற்றிய பல விஷயங்கள் தெரிந்திருக்கும். அதில் ஒரு சில எங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இசை தான் எம்எஸ்வி, எம்எஸ்வி தான் இசை. எம்எஸ்வியை பற்றி சொல்லணுன்னா இன்று பூரா பேசலாம், நாளைக்கு பூரா பேசலாம். அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள், சாகாவரம் பெற்ற பாடல்களெல்லாம் பாடி மியூசிக் பண்ணி டியூன் பண்ணி தமிழக மக்களை மயக்கி இருக்கிறார். இறைவன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பொக்கிஷம் எம்.எஸ். விஸ்வநாதன். எங்களுடைய இசை உலகில் எம்.எஸ்.வி அவர்கள் இப்படி ஒரு நிகழ்வு அவருக்கு நேர்ந்து விட்டது என்பதை என் போன்ற பாடகியர்களுக்கெல்லாம் ஜீரணம் பண்ணிக்கவே முடியலை. இதை எங்களால் சகிச்சிக்க கூட முடியலைங்கிற அளவில். ஏன்னா தமிழை கூட திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய பாடலின் மூலமாக என் போன்ற பாடகியர் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இசையமைப்பில் நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கல அப்படின்னா கூட அவர்கிட்ட பாடின பாடல்களும் அவருடன் நான் பழகிய போது அவர் எனக்கு சொன்ன சில விஷயங்களும் தமிழக மக்கள் மத்தியில் அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இருந்தாலும் திரு எம்.எஸ்.வி அவர்கள் காலத்தால் அழியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு வழங்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பாடல் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்வார். அந்த அளவுக்கு திரு எம்.எஸ்.வி அவர்கள் தமிழக மக்களினுடைய மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். வாழ்க்கையில் அவங்களுடைய அம்மாவுக்கு கடைசி காலம் வரை ஒரு குழந்தையாக பயந்து நடந்துட்டு இருந்தாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த பயம் எப்படி இருக்கும்? பயம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. அதாவது திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை வந்து நம்ம இன்றைக்கி இவ்வளவு தூரம் நினச்சி அவருடைய இசையை நம்ம சிலாகிச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அவருடைய இசையில் எல்லா விதமான நவரசங்களும் அந்த பாட்டில் எதிரொலிக்கும். அதாவது அந்த படத்தையே நம்ம பார்க்கலன்னா கூட அவர் இசையமைச்ச அந்த பாட்டை நம்ம கேட்கும்பொழுது இது ஒரு சோகமான சுச்சுவேஷனில் பாடப்பட்ட ஒரு பாட்டு, இது சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்காங்க, இது வீரத்தோடு பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு அந்த பாட்டை கேட்கும்பொழுது படம் பார்க்காமையே அந்த படத்தை சினிமாவை பாட்டில் காமிச்ச ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி திரு எம்.எஸ்.வி அவர்கள் ஒரு சமயம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு மனுஷன் பிறந்து இறந்ததுக்கப்புறமும் அவனுக்காக கண்ணீர் விட வேண்டும் மக்கள் அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது. இன்றைக்கி அவரை நினச்சி நம்ம கண்ணீர் விடுறோம். அவர் சொன்னது அந்த வார்த்தையை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். உண்மையாகவே அவர் இறந்ததுக்கு நாட்டு மக்கள் கண்ணீர் விடுறாங்கன்னா அவர் சாதித்த
அந்த சாதனைகளை நம்மளால் மறக்கவே முடியாது. அவருடைய திறமை, அந்த திறமையை வளர்க்கறதுக்கு அவரை பெற்ற தாயை சொல்வார். அவர் ரொம்ப வயசு வரைக்கும் ஒரு 60-65 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அவங்க அம்மா இறக்கும்பொழுது அது வரைக்கும் அவங்க அம்மா சொன்படி கேட்டு தான் நடந்தாருன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பயந்தவர். ஓகே. ஆகையால் நான் கூட தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு பாடியிருக்கேன். அந்த தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய, ஆமாம், அந்த அந்த பாட்டுக்குரிய ஒரு இலக்கணமாகவே எம்எஸ்வி அவர்கள் வாழ்ந்தார்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்குமே ரொம்பவும் அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக வாழ்ந்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி அவரை மறக்க போகிறாங்க. எங்களை மாதிரி இந்த நேரத்தில், அதாவது அவர் ஒரு குழந்தையை போல் சின்ன வயதுல இருந்து தன்னுடைய தாய் இருக்கிறது வரைக்கும் இருந்திருக்கிறாரு. கடைசியாக அவர் இன்று இசையோடு கலந்திருக்கிற இந்த காலம் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு குழந்தையாக தான் இருந்தார். யாரும் அவர் மீது ஒரு எந்த நடிகராக இருக்கட்டும், எந்த ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவர் யார்ட்டையும் பார்த்ததில்லை. பிரச்சனைக்கு அவருக்கு டைம் இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் முக்காவாசி, அதாவது 90% சொல்லலாம், 90% அவர் பிஸியாக இருந்தார். பிஸியாக தான் இருந்தார். நான் பார்க்கும்போது, நான் பார்த்த காலகட்டங்கள்லாம் 24 மணி நேரமும் அவர் இசை ஸ்டுடியோவும் வீடும் வந்து அழைச்சிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு மனிதனால் வேலை பார்க்க முடியுமான்னாலாம் நான் அந்த காலகட்டத்திலலாம் நான் பார்த்து அதிசயப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு இசையமைப்பாளர். ஸ்டுடியோவில் எப்படி மேம் இருப்பார்? அதாவது இந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் இருக்கிறாரு, இந்த ஒரு மென்மையான ஒரு குணநலங்களோடு இருக்கிறாரு. ஸ்டுடியோவில் ஒரு இசையமைக்கிற நேரங்களில் ஒரு பாடல் கம்போசிங் நடக்குது, எப்படி அவருடைய கண்டிப்போடு இருப்பார். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மக்கிட்ட வரவழைக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட வேலை வாங்குவார். நான் அவர்கிட்ட பாடி இருக்கும்போது அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அது நம்மக்கிட்ட இருந்து அதை வெளிப்படணும், அதை கொண்டாந்துருவார். அதுதான் எம்எஸ்வி. இல்லை, நம்மக்கிட்ட அது எப்படியாவது நம்ம உள்ளே இருக்கிற அந்த கலை ஞானத்தை வெளியில் கொண்டு வந்துடுவார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது அவரே சொல்லியிருக்காரு, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சிலையாக்கக்கூடிய ஆற்றல் உள்ள நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் அவர். அந்த மாதிரி இசையமைப்பாளர்களெல்லாம் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு அதிசயப்படத்தக்க மனிதர் ஒருத்தர் அவர். அதே மாதிரி அவருடைய இசையமைப்பில் நான்லாம் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி பாடகியர் எல்லாரையுமே சொல்கிறேன். அவருடைய பாடலை கேட்டு ஒட்டுமொத்த ஒரு தமிழ் உலகமும் தமிழ் உச்சரிப்பை நல்லாவே கற்றுருந்தேன். ஆமாம், தமிழ் உச்சரிப்பை நல்லா, அந்த பாடலினுடைய வரிகளை ஒழுங்காக பாடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதுக்காக மெனக்கெடுவாங்க. நம்ம ரெக்கார்டிங் ரூமில் பாடிக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் திருப்பி நம்மளை வெளியில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹார்மோனியத்துக்கு முன்னாடி மறுபடியும் 10 தடவைனாலும் சொல்லி தருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம மண்டையில் ஏறுற வரைக்கும் சொல்லி தருவாங்க. அதாவது ரெக்கார்டிங்கில் போன உடனே அவர் ஒரு வாத்தியார், அவருக்கு ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு உண்டான மரியாதை அவருடைய திறமையும் அவர் சொல்லிக் கொடுக்குற முறையும் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும், பாடம் படிக்க. அந்த அளவுக்கு ஒரு 4 ரெக்கார்டிங் பாடின உடனேயே அநேகமாக 2 ரெக்கார்டிங்லேயே நம்மளை ஒரு பட்டை தீட்டு வைரமாக்கிடுவார். அந்த அளவுக்கு நமக்கு மற்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட அடுத்தபடி போய் பாடும்பொழுது நமக்கு கஷ்டமே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அவருடைய இசையமைப்பில் பாடும்பொழுது எல்லா பாடகியருக்கும் கிடைத்திருக்கும், எனக்கும் கிடைத்தது. ஒரு பாட்டில் இப்போது நீங்கள் பாடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம், இல்லை நீங்கள் பாடும்போது அவர் உங்களை அப்சர்வ் பண்ணுற விதங்கள், அதெல்லாம் எந்த மாதிரி? அதாவது அவர் என்னென்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. யார் பாடுறதுக்கு அந்த கேரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு பாடம் ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடி உட்காந்தோம்னா ஹார்மோனியத்தில் அவர் பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போவே இவங்க பாடுறவங்க, இப்போ நானே உட்காந்துருக்கேன், இந்த அம்மா என்ன பாடுவாங்க, எந்த சுதிக்கு பாடுவாங்க, என்ன மாதிரி பாட முடியும் இவங்களால், எப்படி கம்போஸ் பண்ணால் இவங்களால் பாட முடியும். ஏன்னா சாரீரம்ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொரு விதமான சரீரம், அதை உடனே புரிஞ்சுக்குவார். உடனே இது நல்லா எவ்வளோ பிச்சு வேணாலும் பாடுவாங்க இவங்க இந்த அளவுக்கு தான் பாட முடியும், இவங்களால சங்கதி போட்டு பாட முடியும், இவங்களுக்கு கொஞ்சம் சங்கதியை குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இசையமைப்பாளருங்கிற முறையில் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவார் எம்எஸ்வி அவர்கள். அதே மாதிரி கம்போஸ் பண்ண பாடல்களை நமக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது 10 தடவை 15 தடவை ஆனாலும் நல்லா நம்ம அதை உள்வாங்கிக்கிற அளவுக்கு சிரமப்படாமல் விவரமாக சொல்லி தருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதான் நான் சொன்ன மாதிரி அவர் சொல்லி கொடுக்கும்போது அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். அந்த ஹார்மோனியத்தை நான் அந்த காலத்தில் அவர்கிட்ட பாடும்பொழுது டேப் பண்ணிக்குவேன். அப்போல்லாம் கேசட், இந்த கேசட்டில் டேப் பண்ணி வீட்டில் கொண்டு போய் போட்டு கேட்கும்பொழுது அவர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே அவர் ஏதோ ஒரு கார்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த ஹார்மோனியத்தில்.
அதை நம்ம வீட்டில் போட்டு கேட்டால் அந்த கார்ட்ஸுகளை வச்சு நம்ம புதுசாக டியூன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் இசையமைக்கிற மாதிரி அந்த கார்ட்ஸில் அவர் அறியாமல் பிடிச்சிட்டு இருப்பார். அதாவது அவர் அவர் வந்து இசையே உருவெடுத்து இறைவன் படைத்த ஒரு அபூர்வ பிறவின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு இசைஞானம் நிறைந்தவர். அவருக்கு உலகத்தில் வேற எதுவுமே தெரியாது. இசை 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 என்று ஒரு இசை பல்கலைக்கழகமாகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கவியரசு கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா இந்த வருடம் நடந்தது, கடந்த மாதம். இந்த மாதத்தில் அவர் நம்முடைய எம்.எஸ். விஸ்வநாதனும் மறைந்து விட்டார் நம்மை விட்டு. இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த நட்பு அப்படிங்கிறது ஆழமான பெரிய விஷயம். அதாவது நான் கண்ணாலெல்லாம் பார்த்துருக்கேன். வாகினி ஸ்டுடியோ ஏ தேட்டரில் அவருக்கு பர்மனெண்ட்டாக ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் ரெக்கார்டிங் எல்லாம் நடக்கும், ரீரெக்கார்டிங் நடக்கும். கண்ணதாசன் ஐயா வருவாங்க அங்கே. இவர் மேலே இவரை குழந்தைய கொஞ்சின மாதிரி கொஞ்சுவாங்க கண்ணதாசன் சார். ஏன்னா இவருடைய இசை மேலே அவருக்கு ஈர்ப்பு, அவருடைய கவிதை மேலே இவருக்கு ஈர்ப்பு. அதையும் மீறி ஒரு சகோதர பாசம்ங்கிறது அவங்க 2 பேருடைய அந்த பேச்சில் வெளிப்படும். அதனால தான் கண்ணதாசன் ஐயா இறந்ததுக்கு அப்புறமும் என் கனவுல வராருன்னு சொல்லி அழுவார். ஆமாம், அந்த அளவுக்கு அவரை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டார் கண்ணதாசன் சார். அந்த அளவுக்கு அவருடைய கவிதையை ஒரு ரசிச்சிருக்காருங்கிறத வாழ்ந்திருக்கிறார் அவருடைய கவிதையோடு. அதே மாதிரி இவருடைய இசையமைப்பை அவரும் ரசிச்சிருக்காரு. அவரு ரொம்ப இவருக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அருமையான இடத்தை அவர் மனசுல கொடுத்து வச்சிருந்தார். அதை நம்ம நிறைய இன்டர்வியூலெல்லாம் இவருடைய பேட்டியில நம்ம பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு 2 பேருடைய நட்பும் இருந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்க அது. அந்த மாதிரி ஒரு நட்பு, அதாவது அவங்க 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொண்ணு ஆணாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து காதலிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு. ஓகே, அதாவது இவருடைய திறமை அவர் காதலிச்சாரு, அவருடைய திறமையை இவர் காதலிச்சார். அவருடைய வரிகளும் இவருடைய இசையும் காதலித்தது. உண்மை, சரியான வார்த்தை சொன்னீங்க. இவருடைய இசையும் அவருடைய கவிதையும் காதலித்து கொண்டன. ஆக அதுக்கு ஒரு உருவம், இசைங்கிறது எம்எஸ்விங்கிற ஒரு உருவம், கவிதைங்கிறது கண்ணதாசன்கிற ஒரு உருவம். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீப்பான நட்பு இருந்தது. ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் கலந்து கொண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் மெல்லிசை மன்னரை பற்றிய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், ஒரு பாடகராக இல்லாமல் அவர் என்ன மாதிரியான ஒரு குணநலங்களோடு இருந்தார், மற்றவர்கிட்ட ஒரு ஆசிரியர் 7ஆம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறார், ஆனால் எத்தனையோ ஒரு பாடகர்களுக்காக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பேராசிரியராகவே இருந்து ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை பற்றிய மலரும் பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களே, இசை உலகினுடைய சாம்ராட், மாபெரும் நடிகர் என்றே சொல்லலாம் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இன்றைய மரண நாளில் அவரை பற்றிய பல விஷயங்களை நினைவு கூர்ந்த திரு டி.கே. கலா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இது நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த இசை மரணிக்கவில்லை, காற்றோடு கலந்திருக்கிறது.